கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இன்று தேவன் தந்த ஆசீர்வாதம் எப்படி சாபமாக மாறுகிறது என்று நம் வேதத்தின் மூலமாக பார்க்க போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் பண்ணி மோவாபின் சமவெளிகளில் அவர்கள் தங்கினார்கள். அப்பொழுது மோவாபியர் மிகவும் பயந்து இஸ்ரவேலின் புத்திரன் நிமித்தம் அவர்கள் கலக்கமடைந்தார்கள். அவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். அந்த ஜனங்கள் மாடு பிள்ளை மேய்கிறது போல நம்ம மேய்ந்து போயிடுவார்கள் என்று அவன் அச்சம் கொண்டான். பாலாக் ராஜா இந்த ஜனங்கள் வந்த வழியையும் இந்த ஜனங்கள் யார் யார் முறியடித்தார்கள் என்று எல்லாவற்றையும் அறிந்து இஸ்ரவேலின் நிமித்தம் இந்த ராஜா கலக்கமடைந்தான். அவன் அதற்காக ஒரு காரணத்தை அவன் தேடுகிறான். எப்படி அவர்களை நாம் வெல்வது என்று அவன் காரணத்தை தேடும் பொழுது பிலேயாம் என்ற ஒரு தீர்க்கதரிசி, அந்த தீர்க்கதரிசி யாரை சபித்தாலும் அவன் சபிக்கப்படுவான், யாரை ஆசீர்வதித்தாரோ அவர் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று வேதத்தில் இருக்கிறது. அதன்படி அவன் ஒருவேளை அந்த ஜனங்களை சபித்தால் அந்த ஜனங்கள் நமக்கு முன்பாக முறியடித்து போவார்கள் என்று அவன் பிலேயாமை வர வைத்தான். ஆனால் தேவன் பிலேயாம் வந்து அவர்களை சபிக்கலாம் என்று வாயை திறந்து அவர்களை சபிக்க வாய் திறக்கும் பொழுது தேவன வார்த்தை அவனுக்கு அருளி அந்த ஜனங்களை அவன் ஆசீர்வதித்தான். அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். பிலேயாமான் காண்கிறான் அந்த ஜனங்களை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியம் என்று. அப்படி ஒரு ஆசீர்வாதமான ஜனம், அப்படி ஒரு தேவனால் ஆசீர்வதிப்பட்ட ஜனம் ஒரே ஒரு விஷயத்தில் அவர் தவறுகிறார்கள். அந்த தவறினால் அந்த ஒரே ஒரு விஷயத்தில் மாத்திரத்தில் அவர்களுக்கு சாபம் நேரிட்டது. 25ஆம் அதிகாரம் என்னாகமம் 25ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் சீதேமிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகள் வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கிட்ட பலிகளை விருந்தனும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேல் பாகால் பேரையோ பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேல் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. பிரியமான தேவஜனமே, தேவனுக்கு எது பிரியமில்லாத காரியம், தேவன் எது அருவருக்கத்தக்க காரியம் எல்லாம் அறிந்தும் இந்த ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக அந்த மோவாபினுடைய ஜனத்தோடு விபச்சாரம் செய்தார்கள். அவர்களோட பந்திருந்து விருந்துண்டார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் தேவர்களை இவர்களும் சேவித்தார்கள். அந்த காரியங்களின் நிமித்தம் இந்த ஜனங்கள் தேவன் சாபமிட்டார். அந்த ஜனங்களுக்கு வாதையை உண்டு பண்ணினார். அந்த வாதையில் 24,000 பேர் இறந்து போயிட்டார்கள். இப்படியாக இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சதுனால, அவங்க பாவம் செஞ்சதுனால அவருடைய ஆசீர்வாதம் போய் அவளுக்கு சாபமாக மாறியது. பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்மை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியமாயிருக்கிறது. நாம் செய்கிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் தான் நம்முடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு சாபமாக மாறுகிறது. தேவன் நம் பாவம் செய்தால் நம் மீது கோபம் கொள்வார். தேவனுடைய கோபத்திற்கு முன்பு நாம் நிற்க முடியாது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த காணொளி மூலமாய் நம்முடைய ஆசீர்வாதம் எதனால் சாபமாக மாறுகிறது என்று நாம் பார்த்தோம். நம்முடைய ஆசீர்வாதம் சாபமாய் மாறாதபடி, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் செய்யாதபடி நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும். பிரியமான தேவ ஜனமே, கர்த்தர் உங்களோடு இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களோடு பேசியிருக்கிறார். உங்கள் ஆசீர்வாதத்தை ஒரு நாளும் நீங்கள் இழந்திடாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். தேவனுக்கு பயந்து பாவத்திற்கு விலகி வாழ்ந்தால் மாத்திரமே நாம் தேவனோடு நிலைநிறுத்து அவர் ஆசீர்வாதத்தோடு பங்கு கொள்ள முடியும். கர்த்தர் வார்த்தைகள் மூலமாய் உங்களோடு பேசியிருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.